இந்த நம்ம ஐயா பிரகாஷ் சொன்னார், ஐயா எங்கள் ஊரில் நெல் கொள்முதல் நிலையத்தில் 40 வாங்குறாங்க, 50 வாங்குறாங்க, 60 வாங்குறாங்க. நான் சொல்லி பார்த்தேன், இந்த பிரச்சனை என்பது ஊழல் சம்பந்தப்பட்டது. இந்த ஊழல் என்பது தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஊழல் இந்தியாவில் நம்ம இன்னைக்கு பொருளாதாரத்தில் முதல் இடம், 2வது இடம், 3வது இடம், 5வது இடம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்தியா ஊழல் செய்யறதுல, ஊழலை ஒழிக்கல 92வது இடத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஊழலை ஒழிப்பதில் இந்தியா 92வது இடத்துல இருக்கு. எங்க இவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கு. மூளை முடுக்கெல்லாம் ஊழல். அடங்கல் கேட்ட 500, நெல் கொள்முதல் நிலையத்துக்கு போனா 50, 60, நிலத்தை அளக்கிறதுக்கு போனா ஏக்கராவுக்கு 10,000, பட்டா மாறுதலுக்கு போனாலும் 10,000. இப்படித்தான் இன்னைக்கு நம்மளை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் கன்றாப்பட்டு போடும்போது அங்க ஒரு கிராமத்தில் வந்து என்ன சூழ்ந்துருக்காங்க விவசாயிகள் பூரா. வந்து சூழ்ந்துருக்கு, ஐயா எங்க ஊர் நெல் கொள்முதல் நிலையத்துல அழிச்சாட்டிய பயங்கரமா இருக்கியா, மூட்டைக்கு 50 ரூபா 60 ரூபாய் கொடுக்க எங்களால இங்க இருக்க முடியல, கொடுக்கவே முடியல, அவ்வளவு காசு இல்லையா, ஒவ்வொரு முறையும் நாங்க 3000, 4000, 5000 கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி கடுமையா சொன்னாங்க. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய நம்ம மாவட்ட கொல்லிவரம் செல்ற ஐயா கூப்பிட்டோம். கிராமத்தில் போய் ஒரு கூட்டம் போடுங்க போட்டாரு. போட்டதுக்கு அப்புறம் எந்த விவசாயியும் இனி கொள்முதல் நிலையத்தில் பணம் கொடுக்கலான்னு தீர்மானம் போடுங்கன்னு சொன்னேன். தீர்மானத்தை போட்டார். ஆனாலும் எல்லா விவசாயிகள் என்ன பண்ணாங்க, ரகசியமா பணத்தை கொடுத்து நெல்லை போட்டு விட்டாங்க. அப்ப விவசாய ஒத்துழைப்பு ரொம்ப குறைவா இருந்துச்சு. 2 பேர் வந்து பணத்தை கொடுத்துட்டு வந்து சங்கத்தில் புகார் பண்றாங்க, நான் 3000 கொடுத்துருக்கேன், 4000 கொடுத்துருக்கேன். அந்த 2 பேருக்கு ஒரு புகார் கடிதத்தை நம்ம எழுதி வாங்கணும். வாங்கிட்டு நேரடியாக நெல் கொள்முதல் நிலையத்துக்கு நம்ம மாவட்ட கொள்ளிவரம் செல்ற ஐயா 4 பேரோட போறாரு. இந்த 2 பேருக்கிட்ட நீங்க இவ்வளவு தொகை வாங்கிட்டீங்க, உடனடியா நீங்க மன்னிப்பு கேட்டு பணத்தை திருப்பி கொடுக்கணும்ன்றாரு. அந்த 2 பேரை வர சொல்லுங்கிறார். நெல் கொள்முதல் அலுவலர் சொல்றாரு, ஒரு கொள்முதல் அலுவலர் வரமாட்டேங்கிறாரு. நம்ம ஒரு விவசாயி என்னங்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. புகார் நம்ம கொடுத்தாரு, ஆனா வரமாட்டேங்கிறாரு. இன்னொரு விவசாயி வந்து நான் இவருக்கிட்ட தான் 3000 ரூபாய் கொடுத்தேன்னு அடிச்சு சொன்னார். அப்ப நம்மால் சொன்னாரு, உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரும், எங்க விவசாயிகிட்ட மன்னிப்பு கேட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்களா, இல்ல நான் லஞ்ச ஒழிப்பு திட்டம் புகார் பண்ணி உங்க மீது நடவடிக்கை எடுக்கவா சங்கத்தின் சார்பில் கேட்டது. அடுத்த அரை மணி நேரத்துல அந்த விவசாயி வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போனாங்க. இதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நெல் கொள்முதல் மையங்களிலுமே இன்னைக்கு ஊழல் தலைவிரித்தாடுகிறது. ஒவ்வொரு நெல் கொள்முதல் மையத்துல அந்த நெல் கொள்முதல் தொடங்குவதற்கு முன்பே நாம விவசாயிகளை அழைத்து கூட்டத்தை போட்டு யாருமே பணம் கொடுக்க கூடாது, நாமளே இங்க ஒரு குழுவை அமர்ந்துக்கணும், வரிசையா முதல்ல யாரு வருது நாமளே ஒரு நோட்டை போட்டுக்குவோம், வரிசையா கொள்முதல் பண்ண சொல்லுவோம், எந்த வியாபாரி நெல் வந்தாலும் அவங்களை எடுக்கவே கூடாது, நம்ம தடுப்போம் அப்படிங்கிறத தீர்மானமா போட்டு அங்க ஒரு விவசாயிகள் குழுவாக அமர்ந்திருந்தா மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். தவிர மற்ற தீர்வுகளுக்கு எல்லாம் வாய்ப்பு. நாம ஒன்றுபடாம நம்ம கிராமத்தில் ஊழலை ஒழிக்க முடியாது. ஊழலை ஒழிப்பதற்கு நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதையுமே சட்டம் போட்டாச்சு. ஊழல் இந்த நாட்டில் கிடையாது, ஊழல் சட்டப்படி ஒழிக்கப்பட்டு விட்டது. அதுக்கான துறை ஏற்படுத்தியாச்சு, காவல்துறை ஏற்படுத்தியாச்சு, நீதிமன்றத்தை ஏற்படுத்தியாச்சு. ஆனால் ஊழல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா, மக்களுடைய ஒத்துழைப்போடு ஊழல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதான் யோசிச்சு பார்க்கணும். அப்ப மக்கள் ஒத்துழைப்பு இல்லாம இந்த ஊழலை ஒழித்து விட முடியுமா? இப்ப சொல்றார் பிரகாஷ், நான் சங்கத்தில் இருக்கேன், என்கிட்ட காசு வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு முதல் வெற்றி. 2வது, சங்கத்தோட உறுப்பினர்கள் போகும்போது காசு வாங்க அடுத்து பிரகாஷ் தான் இடுவார். எங்க சங்கத்தாட்ட நீ எப்படி காசு வாங்க கேட்பார், கேட்பீங்கல்ல? அப்ப இதை பார்க்கும்போது மற்ற விவசாயிகள் நம்மகிட்ட வருவாங்கல்ல. ஆக படிப்படியாக இந்த ஊழலை ஒழிக்கிற நடவடிக்கையில, விவசாயிகளை இந்த அரசு ஊழியர்கள் சுரண்டுகிற நடவடிக்கையில நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கடுமையாக எதிர்த்து நின்று அந்த ஊழல் ஒழிப்பு பாதையிலே பயணிக்கும் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.